சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலினின் கதை முடிந்ததா? மீண்டும் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு என்ன ஆனது? அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளதனால அவர் மருத்துவமனையில் இருந்தே அலுவல் பணிகளை கவனிச்சுட்டு வராரு. இந்நிலையில் அவர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கான். ஆனாலும் திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்தே அவரோட வேலைகளை பார்த்ததுனால அவருக்கு மீண்டும் இதயத்தில் ஒரு சின்ன வலி வந்ததா சொல்லப்படுது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஜூலை 21 காலையில் வழக்கமாக நடைபயிற்சி மேற்கொண்ட போது அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை 1000 விளக்கு கிரிம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அங்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. கூடுதல் பரிசோதனைக்காக அடுத்த நாள் தேனாம்பேட்டை அப்போலோ மருத்துவமனைக்கும் அவர் சென்று திரும்பினார். 3 நாட்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியதால் மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு அலுவலகங்களை முதல்வர் ஸ்டாலின் மேற்கொண்டு வராரு. கடந்த ஜூலை 23 அன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியாளர்களுடன் ஆய்வு மேற்கொண்டாராம். பொதுமக்களிடம் முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக கலந்துரையாடினாராம். 24 காலையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு கூடுதல் பரிசோதனைகள், இதய துடிப்பை சீராக்குவதற்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆன்ஜியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்து அப்போலோ மருத்துவமனை மருத்துவர் சேவைகள் இயக்குனர் PG அனில் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது இதய துடிப்பில் ஏற்பட்ட வேறுபாடுகளால் தலை சுற்றல் ஏற்பட்டதா அடுத்தடுத்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தொடர்ந்து இன்று 7வது நாளாக சிகிச்சை அளிக்கப்படுது. மருத்துவமனை வட்டார தகவலின்படி சமீபத்தில் செய்யப்பட்ட ஆன்ஜியோகிராம் தொடர்ந்து முதல்வரோட ஸ்டாலின் உடல்நிலை சீராக இருக்கு என தெரிய வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் அவர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட களப்பணிகளை செஞ்சார்னா அவருக்கு மீண்டும் இந்த மாதிரி வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜைகளை மேற்கொண்டு வராங்களாம். கண்ணீரோட கடவுள்கிட்ட வேண்டிட்டு வராங்க. ஆனாலும் திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்ன திட்டங்களை செஞ்சிருந்தார்னா தமிழக மக்கள் அவரை கண்டிப்பாக இந்த முறையும் முதலமைச்சராக்கியிருப்பாங்க. ஆனால் அவர் அதை செய்யலை. அதனால் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த முறை வெற்றி பெறுவாரோ என கருத்து கணிப்புகள் வந்த வண்ணம் இருக்குது. மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் முறையே அவர் முதலமைச்சராகக்கூடிய அந்த யோகமே இல்லை என ஜோதிடர்கள் கணித்து சொன்னாங்க. ஆனாலும் துர்கா ஸ்டாலினோட வழிபாட்டின் காரணமாக தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த முதலமைச்சர் பதவி கிடைச்சது. தொடர்ந்து 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இப்போ கடைசி ஆண்டுகள் இருக்காரு. இந்த முறையும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என ஸ்டாலின் அவர்கள் விருப்பப்படுறாரு. மேலும் 200 தொகுதிகளில் கன்ஃபார்மாக வெற்றி பெற வேண்டும் என நிர்வாகிகிட்ட சொல்லி தொடர்ந்து அதற்காக செயல்பட்டுட்டு வராரு ஸ்டாலின். இதனால் துர்கா ஸ்டாலினும் கலக்கத்தில் இருக்காங்க. ஸ்டாலினுக்கு என்ன ஆகும்? நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.